வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது நவம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை இருக்கக்கூடிய முதல் வாரத்திற்கான பலன்கள். தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த பிளானிங் உடனடியாக நமக்கு, அதாவது இது எப்படி சொல்கிறதுனா, ஒரு செடியை நட்டு அது ஒரு மலர் செடியாக இருக்குன்னு வைங்களேன், நிறைய ஃப்ளவர்ஸ் வருது, அந்த ஃப்ளவர்ஸ் எடுத்து நம்ம வியாபாரம் பண்ணோம். ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகும். அந்த ஃப்ளவர்ஸ் உடனடியாக வராது, கொஞ்சம் மொட்டாக இருக்குன்னு வைங்க. அந்த மாதிரி சில காரியங்கள், நமக்கு நடக்க வேண்டிய சில காரியங்கள் சற்று கூடுதல் தாமதத்தை நோக்கி செல்லும். அதனால் கரெக்டாக இப்போ ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, இந்த நவம்பர் மாதம் 6ஆம் தேதி இதை நான் உங்களுக்கு செய்கிறேன், கொஞ்சம் தள்ளி போகலாம். அப்போ இந்த லிவரேஜை ஞாபகத்தில் வச்சுங்க. கெடுதலான பலன்கள் ஏதாவது இருக்கா அப்படின்னா, கெடுதல் பலன்களே இல்லை. நன்மைகள் நடக்க சற்று கூடுதல் நேரம் தேவைப்படலாம். நம்ம ஒரு ஸ்பீடில் போவோம், ஆனால் அந்த ஸ்பீடில் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் நடக்குமாங்கிறது தான் சந்தேகம். ஒருவரை சந்திக்க போகிறோம், அந்த மனுஷன் பஞ்சுவாலிட்டியே தவற மாட்டான். ஆனால் நம்ம அதிர்ஷ்டம் அன்னைக்குன்னு பார்த்தா அவன் 2 மணி நேரம் லேட்டாக வரேன். ஆமாங்க. ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போகிறோம், அந்த ஃப்ளைட்டு ஒரு 3 ஹவர்ஸ் லேட்டாக தான் கிளம்புன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி சில விஷயங்கள் இருப்பதால் சில விஷயங்களை முன்கூட்டியே நம்ம பிளான் பண்ணி செய்யணும். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம் போவான், ஒரு இன்டர்வியூ போவான், டைமிங் கரெக்டாக வச்சுப்பான். இந்த நேரத்தில் என்ன வர சொல்லியிருக்காங்க, இந்த நேரத்தில் கிளம்பினா நான் போயிடுவேன்ட்டு. அதை விட ஒரு மணி நேரம் ஏர்லியராகவே போங்க, தப்பில்லை. அப்போ தான் ஏதாவது ஒரு எக்ஸர்ஜென்சி சொல்கிறோம், ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் கூட நம்மளால் குறிப்பிட்ட விஷயங்களை குறிப்பிட்ட நேரத்தில் செய்வதற்கு முடியும். இல்லையா, ஏதோ ஒரு விதங்களில் காரிய தாமதங்கள் ஏற்படுவதற்கான ஒரு காலகட்டமாக இது ஏற்படலாம். கூடுதல் கவனம் என்பது தேவை. ஆனால் வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்குது, உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தா அதில் எந்த குறையும் இல்லை, சிறப்பாகத்தான் இருக்குது. தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், வேலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதல் ப்ரெஷர் இருக்கும். பொறுமை இழந்து பேசுகிறதோ இல்லை அவசர முடிவுகள் எடுப்பதையோ அவசியம் தவிர்க்க வேண்டிய ஒரு வாரம். மற்றபடி எந்த ஒரு மோசமான விளைவுகளுக்கும் ஏற்படுவதற்கான காரண காரியங்கள் இல்லை. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக பொறுமையாக இருக்க வேண்டிய ஒரு காலமாக இது அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க, நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.